فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبعد. ஏக வல்லவனாகிய அல்லாஹ்வுக்கும் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து வந்த அனைத்து நல்லடியார் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. ஆரம்பமாக அத்தக்வா எனும் இறையச்சத்தை எங்கேயும் எப்பொழுதும் எச்சந்தர்ப்பத்திலும் எனக்கும் உங்களுக்கும் அந்த ரப்பு தந்தர்வானாக என்ற பிரார்த்தனையோடு, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எவற்றையெல்லாம் ஏவினார்களோ அவற்றையெல்லாம் எம் வாழ்வில் எடுத்து நடந்தும், எவற்றையெல்லாம் எம்மை விட்டும் விளக்கினார்களோ அவற்றையெல்லாம் முற்றுமுழுதாக விலகி வாழ வேண்டும் என்று உபதேசித்தவனாக, அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான இறை இல்லத்தில் ஒரு மிகச் சிறந்த ஒரு நாளில் ஒரு வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த இடத்திலே சேர்ந்திருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் நாம் எல்லோரும் இருக்கக்கூடிய ஒரு புனிதமான மாதத்தை பற்றியும், இந்த மாதம் இந்த வருடம் ஆரம்பித்ததுக்குரிய பின்னணி பற்றியும், இந்த வருடம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது, எந்த பின்னணியோடு ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த வரலாற்றுடைய சில படிப்பினைகளையும் இந்த உரையிலே சுருக்கமாக இந்த இடத்தில் பார்க்கலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லுகின்ற போது, இன்ன ஐத்தத்த ஷுஹூரி இன்தல்லாஹி இஸ்னா அஷர ஷஹ்ரன் ஃபி கிதாபில்லாஹி யௌமல் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த். இந்த வானமும் இந்த பூமியும் படைக்கப்பட்ட நாளிலிருந்து அல்லாஹ்விடத்திலே மாதங்கள் என்பது 12 அர்பா மின்ஹா அர்பாத்துன் ஹுரும். அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் கண்ணியமான ஒரு சங்கையான மாதம் என்று அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லுகின்றான். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய செய்தியிலே சொல்லுகின்ற போது இந்த 4 மாதங்கள் என்ன என்பதை சொன்ன போது, தொடர்ச்சியாக வரக்கூடிய துல் கஅதா, துல் ஹிஜ்ஜா, முஹர்ரம், அடுத்தது ரஜப், இந்த 4 மாதங்கள் தான் புனிதமாக்கப்பட்ட மாதங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இந்த அடிப்படையில் நாம் எல்லோரும் இருக்கக்கூடிய இந்த முஹர்ரம் மாதம் என்பது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு புனிதமாக சங்கையாக சொல்லப்பட்ட ஒரு மாதம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது போன்றுதான் ஹிஜ்ரி 1448 வருடத்தை நாம் இப்போது ஆரம்பித்திருக்கின்றோம். 1447 வருடத்தை முடித்துவிட்டு 1448 வருடத்தில் நாம் இப்போது நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பித்திருக்கின்றோம். அன்புள்ள சகோதரர்களே, ஆரம்பமாக ஒரு அடிப்படையான விடயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில தங்களுடைய தேவைகளை ஒரு ஒழுங்காக செய்வதற்காக பல வகையான நாட்காட்டிகளை உருவாக்கி, அந்த நாட்காட்டிகள், அந்த கலண்டர்கள் மூலமாக தங்களுடைய வேலைகளை இந்த உலகம் இயக்கி கொண்டு வருகின்றது. இந்த வரிசையில்தான் இந்த உலகத்திலே கலண்டர்களை நாம் பார்த்தால் கிட்டத்தட்ட 40 வகையான கலண்டர்கள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. நமக்கு தெரிந்த கலண்டர்கள், ஒரு சில கலண்டர்கள் நமக்கு தெரியும். ஆனால் இந்த உலகத்தில் 40 வகையான 40 முறையில் கலண்டர்கள் உருவாக்கப்பட்டதாக நாம் பார்க்கின்றோம். அதில் பிரதானமானதுதான் ஒரு கலண்டர் சூரியனை அடிப்படையாக கொண்ட கலண்டர், இன்னும் ஒரு கலண்டர் சந்திரனை அடிப்படையாக கொண்ட கலண்டர், இன்னும் ஒரு கலண்டர் சந்திர சூரிய ஓட்டத்தை அடிப்படையாக கொண்ட கலண்டர். இப்படி பிரதானமாக
இந்த 3 கலண்டர்கள் இன்று உலகத்திலே நாம் புழக்கத்தில் இருப்பதை அவதானிக்கின்றோம். நம்முடைய கலண்டரை பார்த்தால் கூட 3 வகையான தேதியை நாம் பார்க்கலாம். இந்துக்களுடையது, அடுத்தது முஸ்லிம்களுக்குரியது, அடுத்தது பொதுவான ஆங்கிலேயருக்குரிய கலண்டர், கிரீக்கேரியன் கலண்டர் சொல்லக்கூடிய ஒரு கலண்டர். இந்த 3 வகையான கலண்டரை ஒரு கலண்டரில் நாம் இப்போது பார்த்து வருகின்றோம். அன்புள்ள சகோதரர்களே, முஸ்லிம்களை பொறுத்தவரையில் நாம் வழக்கத்தில் இருக்கக்கூடிய கலண்டரை நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய பொதுவான விடயங்களுக்காக பயன்படுத்தி வந்தாலும், நமது மார்க்க சம்பந்தப்பட்ட காரியங்களை நாம் செய்வதாக இருந்தால், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்த கலண்டரை எந்த முறை நமக்கு காட்டி தந்தார்களோ பிறையை அடிப்படையாக வைத்தே அந்த கலண்டர் மூலமாகத்தான் நம்முடைய மார்க்க விடயங்களை நாம் செய்து வருகின்றோம். அது நோன்பாக இருக்கலாம், 2 பெருநாள்களாக இருக்கலாம், நம்முடைய ஜக்காத்தை கணக்கு பார்ப்பதாக இருக்கலாம். இப்படி நம்முடைய மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட எந்த கிரியைகளை நாம் செய்வதாக இருந்தாலும் சந்திர அடிப்படையில், பிறை அடிப்படையை வைத்துதான் நாம் செய்து வருகின்றோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த பிறையை அடிப்படையாக கொண்ட இந்த மாதங்கள் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத்தந்தாலும், ஒவ்வொரு மதத்தவர்களும் தங்களுக்கென்று ஒரு ஆண்டை அவர்கள் உருவாக்கி கொண்டார்கள். இப்ப நம்ம எல்லோரும் இருக்கக்கூடிய உலகத்திலே கணக்கிடக்கூடிய ஆண்டுதான் 2026ஆம் ஆண்டு என்ற ஒரு ஆண்டிலே இருக்கின்றோம். இதுவும் ஒரு கிறிஸ்தவர்களை மையமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஆண்டு. இப்படியான ஒரு பிரச்சனை உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்திலே வருகின்றது. ஏனென்றால் நம்முடைய சில தேவைகளை நாம் செய்து கொள்வதற்காக நமக்கு என்று ஒரு தனித்துவமான ஒரு நாட்காட்டி, ஒரு ஆண்டு இருக்க வேண்டும் என்ற மஷூரா வந்த நேரத்திலே உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் மஷூரா கொண்டு வரப்படுகின்றது. நம்முடைய ஆண்டை எதை வைத்து நாம் ஆரம்பிப்போம்? நபி அவர்கள் பிறந்த அதை வைத்து, நாம் பிறந்த ஆண்டை வைத்து ஆரம்பிப்போமா? குர்ஆன் இறங்கப்பட்ட ரமலான் மாதத்தை வைத்து ஆரம்பிப்போமா? அல்லது நபி அவர்கள் ஹிஜ்ரத் சென்ற ஆண்டை வைத்து நாம் ஆரம்பிப்போமா? அல்லது நபி அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்த ஆண்டை வைத்து நமது ஆண்டை ஆரம்பிப்போமா என்ற மஷூரா வந்த நேரத்திலே ஒரு ஏகோபித்த முடிவெடுக்கப்படுகின்றது. நபி அவர்கள் ஹிஜ்ரத் சென்ற ஆண்டை வைத்து நம்முடைய ஆண்டை நாம் என்ன செய்வோம், ஆரம்பிப்போம் என்ற ஒரு ஆலோசனை எடுக்கப்படுகின்றது. அன்புள்ள சகோதரர்களே, இதுதான் ஹிஜ்ரி ஆண்டு ஆரம்பிப்பதற்கான ஒரு சுருக்கமான வரலாறு. இந்த நேரத்திலே இந்த வரலாறு நமக்கு சொல்லுகின்ற ஒரு விடயம்தான், எத்தனையோ விடயங்களை வைத்து நம்முடைய நாளை, நம்முடைய ஆண்டை ஆரம்பிப்போம் என்ற மஷூரா வந்த நேரத்திலே ஹிஜ்ரத்தை அடிப்படையாக கொண்டு நமது ஆண்டை நாம் ஆரம்பிப்போம், நாம் தெரிவு செய்வோம் என்ற இந்த செய்தி நமக்கு சில பாடங்களை நமக்கு உணர்த்துகின்றது. அதைத்தான் நாம் இப்போது இந்த உரையிலே பார்க்க இருக்கின்றோம். அன்புள்ள சகோதரர்களே, ஹிஜ்ரத்து கற்றுத்தந்த சில முக்கியமான பாடங்கள் நமக்கு இருந்தாலும் அதிலும் மிக முக்கியமான 3 விடயங்களை, 3 பாடங்களை நமது படிப்பினைக்காக இந்த இடத்திலே நாம் சுருக்கமாக பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு தன்னுடைய உயிர், உடைமை, தன்னுடைய தாயகம், தன்னுடைய சொத்து செல்வம் அனைத்தையும் விட அவனுக்கு மிக முக்கியமானது அல்லாஹ்வுடைய தீன், அல்லாஹ்வுடைய மார்க்கம். இதுதான் ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் அவனுக்கு இருக்கிற அனைத்தையும் விட மிக முக்கியமான ஒன்று என்பதை நாம் பார்க்கின்றோம். அன்புள்ள சகோதரர்களே, மக்காவிலே முஸ்லிம்களுக்கு கடுமையான பிரச்சனை ஏற்படுகின்றது. நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40 வயதில்
இந்த நபித்துவம் கிடைத்ததிலிருந்து கிட்டத்தட்ட 13 வருடங்கள், தனது 53 வருடங்கள் வரையும் நபி அவர்கள் இந்த இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்வதிலும் இஸ்லாத்தை பின்பற்றுவதிலும் பல எதிர்ப்புகளையும் கஷ்டங்களையும் சிரமங்களையும் நபி அவர்கள் அனுபவிக்கிறார்கள், எதிர்கொள்கின்றார்கள். இந்த நேரத்தில் தான் அல்லாஹ்வின் ஒரு கட்டளையின் பிரகாரம் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய சொந்த ஊரில் தான் பிறந்து வளர்ந்து நேசித்த மக்கா என்ற ஊரை விட்டு நபி அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த சம்பவத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 வருடங்கள் கஷ்டப்பட்டு இந்த மார்க்கத்தை சொல்லி வருகின்றார்கள். தனித்தனியாக தஅவா செய்கின்றார்கள், பிரச்சாரம் பப்ளிக்க பொதுவான பிரச்சாரங்களை செய்கின்றார்கள், குடும்பமாக பிரச்சாரம் செய்கிறார்கள். இப்படி பிரச்சாரம் செய்து வந்த நேரத்தில் எதிர்ப்புகள் அதிகமான நேரத்தில் அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்காக நபி அவர்கள் ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் பேர் அபிசீனியாவுக்கு நபி அவர்கள் அனுப்புகின்றார்கள். அதர் போன்று நபி அவர்கள் தன்னுடைய மக்காவுடைய ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தாயிஃபு நகரத்துக்கும் நபி அவர்கள் செல்கின்றார்கள். என்ன காரணம்? சொந்த ஊர்ல தான் பிரச்சாரத்தை செய்ய இயலாம இருக்குது, மார்க்கத்தை பின்பற்ற முடியாம இருக்குது, சுதந்திரமாக வாழ இயலாம இருக்குது. நம்ம தாயிஃபுக்கு சென்றாவது இந்த மார்க்கத்தை மக்கள் மத்தியில சொல்லி அவர்களாவது இஸ்லாத்தின் பக்கம் வருவார்கள், அந்த இடத்திலேயாவது இந்த இஸ்லாத்தை நாம் செயற்படுத்துவோம் என்ற ஒரு நல்ல எதிர்பார்ப்போடு நபி அவர்கள் தாயிஃபுக்கு செல்றாங்க. அங்கேயும் நபியுடைய எதிர்பார்ப்புக்கு மாற்றமாக நபி அவர்களை கல்லால் அடித்து விரட்டுகின்றார்கள். நபி அவர்கள் திரும்பியும் என்ன செய்றாங்க? மக்காவுக்கு வருகின்றார்கள். இதற்கு பிறகுதான் நபி அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்வதற்கான பயணத்தை ஆரம்பிக்கின்றார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த பயணத்தை நபி அவர்கள் ஆரம்பிக்கின்ற போது மக்காவை விட்டு பிரிந்து சென்ற அந்த நேரத்திலே ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார்கள். என்ன என்று சொன்னால், மா அத்யபகி மின் பலதின் வஹப்பகி இலைய. மக்காவை பார்த்து சொல்லுகின்றார்கள், இந்த உலகத்திலே தூய்மையான பூமி நீதான், உன்னை நான் நேசிக்கின்றேன். வலவுலா அன்ன கௌமி அஹ்ரஜூனி மின்கி மா சக்கந்து கைரகி. உன்னுடைய மக்கள் உன்னை விட்டும் வெளியேற்றாவிட்டால் நான் உன்னை விட்டும் வேற எந்த இடத்திலும் நான் வசிக்க மாட்டேன். ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தையை பாருங்க. ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு ஹிஜ்ரத்தை ஆரம்பிக்கிற நேரத்திலே மக்காவை விட்டும் பிரிந்து செல்லுகின்ற நேரத்தில் மக்காவை பார்த்து சொல்லுகின்றார்கள், இந்த உலகத்திலே எனக்கு பிடித்த நேசமான ஊர் நீதான், உன்னை விட்டு எனக்கு பிரியறதுக்கு விருப்பமே கிடையாது. ஆனால் இந்த மக்கள் உன்னை விட்டு என்னை வெளியேற்றிய காரணத்தினால்தான் உன்னை விட்டு நான் பிரிந்து செல்கிறேன் என்ற ஒரு கவலையோடு தான் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய சொந்த பிறந்து வளர்ந்த மண்ணை விட்டு வெளியேறி சென்றார்கள். சுப்ஹானல்லாஹ், இதுதான் உண்மையான தியாகம். இன்றைக்கு ஹிஜ்ரத்துடைய பயணத்தை பற்றி பேசுகின்ற சிலர் பேசுகின்றார்கள். இஸ்லாத்துடைய எதிரிகள் சொல்லுகின்ற போது இவர்கள் என்னையோர் தேவைக்காக ஹிஜ்ரத்து சென்றது போன்றும் இன்னும் உள்ள சில காரணங்களை சொல்லி பேசப்படுகின்றது. ஆனால் உண்மையிலே ஹிஜ்ரத்துடைய இந்த பயணத்தை நாம் படித்தால் அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு தியாகத்தோடு அந்த இடத்தை விட்டும் சென்றார்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் அந்த வரலாற்றை தன்னுடைய திருமறையிலே சொல்லுகின்ற போது சொல்லுகின்றான், அல்லதீன ஆமனு வஹாஜரு வஜாஹது ஃபீ சபீலில்லாஹி பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம். தன்னுடைய சொந்த ஊரை விட்டு, தன்னுடைய சொத்துக்களை விட்டு, தங்களுடைய சந்தோஷங்களை விட்டு கவலையோடு இந்த மக்கா விட்டு ஹிஜ்ரத் போனாங்களே மதீனாவுக்கு, இவர்களை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில சொல்லுகின்ற போது, யார் ஈமான் கொண்டு அல்லாஹ்வுக்காக தங்களுடைய தாயகத்தை விட்டு வெளியேறி தங்களுடைய செல்வங்களையும் தங்களுடைய சொத்துகளையும் விட்டு வெளியேறி சென்றார்களோ, அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இடம் இருக்கின்றது. அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் தன் திருமறையில சொல்லுகின்றான். ரசூலுல்லாஹ்
நம்ம சும்மா படிக்கும் போது ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, மக்கா இருந்து மதீனாக்கு ஹிஜ்ரத் போனாங்கங்கிற சிந்தனை வரலாம். ஆனா உண்மையிலேயே இந்த ஹிஜ்ரத் பயணத்தை நாம் தெளிவாக ஒரு இடத்திலே இருந்து உணர்வு பூர்வமாக படித்து பார்த்தால் விளங்கும், அது சின்ன பயணம் அல்ல. அவர்கள் சென்ற பயணம் என்பது மிகவும் ஒரு கஷ்டமான துயரமான ஒரு பயணம் என்பதை, மிக பெரும் தியாகம் என்பதை புரிந்து கொள்ளலாம். அதற்கு ஒரு சான்றாக அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லுகின்றான், யாரெல்லாம் தங்களுடைய இடத்தை விட்டும் சொத்தை விட்டும் தங்களை தியாகம் செய்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றார்களோ இவர்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளார்கள், இவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லுகின்றான். அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு செய்தி. ரசூலுல்லாஹ்வுடைய ஹிஜ்ரத்துடைய பயணத்தில் முதலாவது செய்தி, நபி அவர்கள் தன்னுடைய தீனுக்காக, இந்த இஸ்லாத்துக்காக உலகத்தில் உள்ள தன்னுடைய உயிரையும் விட மேலாக இஸ்லாத்தை மதித்து அதற்காக தியாகம் செய்தார்கள். இது சுருக்கமான வரலாறு. இரண்டாவது விடயம், நபி அவர்கள் சும்மா இந்த பயணத்தை செய்யல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பயணத்துக்குரிய, இந்த வெற்றிக்குரிய, இந்த பயணம் வெற்றி அடைவதற்கான ஒரு அடிப்படை என்ன தெரியுமா? நபி அவர்களும் அந்த தோழர்களும் செய்த தியாகங்கள். இன்றைக்கு பார்க்கலாம், இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு மிக விருப்பமானது தன்னுடைய குடும்பம், தனது மனைவி, தனது பெற்றோர், தனது பிள்ளைகள், தனது சொத்து, தன்னுடைய சொந்த இடம். இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்திலே விருப்பமானது. ஆனால் இந்த விருப்பமான அனைத்தையும் அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்து அதை தூக்கி எறிந்து விட்டு வெறும் கையோடு தான் என்ன செஞ்சாங்க, ஹிஜ்ரத் போனாங்க. நம்ம எல்லோருக்கும் தெரியும், பத்ர் யுத்தம் ஏன் நடந்துச்சு? அபு சுஃபியான் ஒரு இடத்திலிருந்து ஒரு பெரிய ஒரு பொருளாதாரத்தோடு மக்காவை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். நபி அவர்கள் ஹிஜ்ரத் இரண்டாவது ஆண்டு ஆரம்பிக்கின்றது. நபி அவர்கள் பார்க்கிறாங்க, நம்மளை எதுவுமே எடுக்காமல மக்கா விட்டு வெறுங்கையோடு விரட்டி விட்டார்கள். நமது அந்த விட்ட பொருளாதாரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த அபூ சுஃபியானுடைய அந்த வாகன கூட்டத்தை இடைமறித்து நம்முடைய பறிக்கப்பட்ட பொருளாதாரங்களை மீட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ரசூலுல்லாஹ் சென்றார்கள். அது போராக மாறியது. நமக்கு சுருக்கம், நம்ம எல்லோருக்கும் தெரியும். என்ன நடக்குது? வெறும் கையோடத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவை விட்டு என்ன செய்றாங்க, மதீனாவுக்கு வராங்க. ஆனால் நபி அவர்கள் மட்டும் வரவில்லை, நபி தோழர்களும் தங்களுடைய சொத்துகள் சுகங்களை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு அவர்கள் ஹிஜ்ரத்து சென்றார் என்பதை பார்க்கின்றோம். அல்லாஹ் தன் திருமறையில சொல்லுகின்றான், வமினன் நாசி மை யஷ்ரீம் நஃப்ஸஹு பித்திகா மர்தாத்தில்லாஹி வல்லாஹு ரഊஃபுன் பில் இபாத். மனிதர்களில் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் அல்லாஹ்வின் பொருத்தத்தை நாடி, அல்லாஹ்வுடைய அந்த திருப்பொருத்தத்தை நாடி தங்களது உயிர்களை தியாகம் செய்தார்கள். அவர்கள் மீது அல்லாஹ் கருணை உள்ளவனாக இருக்கிறான் என்று தன் திருமறையிலே சொல்லுகின்றான். இந்த வரலாற்றிலே அல்லாஹ் சொல்லுகின்ற இன்னும் ஒரு செய்திதான், இந்த சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய நபி தோழர்கள், அவர்களும் தியாகம் செய்துதான் என்ன செஞ்சாங்க, இந்த மக்காவை விட்டும் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றார்கள் செய்தியை அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லுகின்றான். இது இன்னும் ஒரு செய்தி. மூன்றாவது ஒரு செய்தி இருக்கின்றதுதான், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நபியாக இருந்தாலும், அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தாலும், அவர்கள் காரியத்தை செய்வதாக இருந்தால் சும்மா செய்ய மாட்டாங்க. அவர்கள் ஒரு விடயத்தை திட்டமிட்டு செய்வார்கள் என்பதற்கு ஒரு அழகான ஒரு படிப்பினை தான் இந்த ஹிஜ்ரத்துடைய பயணம். இன்னைக்கு பார்க்கிறோம், நம்முடைய இந்த உலகத்தில் ஒரு வியாபாரத்தை செய்வதாக இருந்தால், அல்லது நமது பிள்ளைகளை நாம் வளர்ப்பதாக இருந்தால், அல்லது இன்னும் சில தேவைகளை நாம் செய்வதாக இருந்தால் எவ்வளவு திட்டமிடல்களை நாம் செய்கின்றோம். இதை எப்படி செஞ்சு வந்தா இதை நாம் அடைந்து கொள்ள முடியும், இந்த கட்டத்துக்கு நாம் செல்வதாக இருந்தால் என்னென்ன அடிப்படையான விடயங்களை செய்து கொள்ள முடியும் என்று சொல்லி பல திட்டங்களை நாம் செய்து நம்முடைய பிசினஸோ, நம்முடைய கல்வியோ, நம்முடைய குடும்பத்தை நாம் பராமரிப்பதோ நாம் செய்து வருகின்றோம். ஆனால் இது போன்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹிஜ்ரத் செய்வதற்காக திடீரென்று நபியர்கள் கிளம்பி மதீனாவுக்கு போறதுக்கு முன்னாடி
மதீனாவிலிருந்து வரக்கூடிய பயண கூட்டங்களை சந்திக்கிறாங்க 2 கட்டமாக. முதலாவது அக்கபா, 2வது அக்கபா சொல்லக்கூடிய 2 உடன்படிக்கைகளை நபி அவர்கள் செய்யறாங்க. நாங்க உங்கள்கிட்ட வந்தா நீங்க எங்களை பராமரிப்பீங்களா, அடைக்கலம் தருவீங்களா, பாதுகாப்பு கொடுப்பீங்களா என்று 2 கட்டங்களாக நபி அவர்கள் உடன்படிக்கை செய்யறாங்க. அதற்கு பிறகு முஸ்அப் ரலியல்லாஹு அவர்களை என்ன செய்றாங்க, மதீனாவுக்கு அனுப்புறாங்க. இப்படி நபி அவர்கள் ஆரம்பமான சில திட்டங்களை தீட்டி அதற்கு பிறகு நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை வருகின்றது, நீங்க என்ன செய்யுங்க, மதீனாவுக்கு செல்லுங்க. இந்த நேரத்துல தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை தன்னுடைய பயண தோழனாக ரசூலுல்லாஹ் எடுக்கிறாங்க. தன்னுடைய படுக்கையில அலி ரலியல்லாஹு அவர்களை ரசூலுல்லாஹ்வுடைய யமனி போர்வையை போத்தி ரசூலுல்லாஹ் தூங்குற மாதிரி அவங்கள தூங்க வைக்கிறாங்க. 3வது வடக்கு பக்கமாக மதீனா இருக்குன்னு சொன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு எதிரான தெற்கு பக்கமாக சௌர் குகையை நோக்கி போய் அந்த சௌர் குகையில 3 நாட்கள் மறைந்து இருக்கிறாங்க. அந்த சௌர் குகையில இருக்கின்ற போது இங்கே நடக்கக்கூடிய செய்திகளை கொண்டு வருவதற்காக அப்துல்லா ரலியல்லாஹு அவர்களை நியமிக்கிறாங்க. அவர்களுக்கு சாப்பாடு கொண்டு வருவதற்காக ஒரு அடிமையை நியமிக்கின்றார்கள். அதுபோன்று அஸ்மா ரலியல்லாஹு அவர்கள் உணவை கொடுக்கின்றார்கள். பால் கொண்டு வருவதற்காக ஒருவரை நியமிக்கின்றார்கள். அது போன்று மக்காவில் இருந்து மதீனாவுக்கு தங்களுக்கு வழிகாட்டியாக ஒரு மாற்று மத சகோதரரை நபி அவர்கள் நியமிக்கிறாங்க. இப்படி பல திட்டங்களை தீட்டி ஒரு ஓடராக, ஒரு ஒழுங்காக நபி அவர்கள் அந்த இடத்தை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றார்கள். அந்த திட்டத்துடைய வெற்றியை 8 வருடத்துக்கு பிறகு நபி அவர்கள் கண்டார்கள். சுப்ஹானல்லாஹ். அதுதான் ஃபத்ஹு மக்கா, மக்கா வெற்றி என்று சொல்லக்கூடிய அந்த மிக பெரும் ஒரு வெற்றியை அல்லாஹ்வுடைய தூதர் கண்டார்கள். எப்படி விரட்டி பயந்து ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செஞ்ச நேரத்தில் என்ன நடந்துச்சு, அபூ ஜஹல் ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் ஒவ்வொரு வீரனை தெரிவு செஞ்சு, நீங்க எல்லாரும் உங்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த முஹம்மதுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை யார் கொண்டு வருகின்றாரோ அவளுக்கு 100 சிவந்த ஒட்டகங்கள் வழங்கப்படும் என்று சொல்லி ஒரு அறிவிப்பு செய்யப்பட்டு, நபியுடைய தலையை யார் முதலாவது வெட்டுவதுன்னு சொல்லி பல பக்கத்தால எல்லாரும் தேடுறாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த நேரத்தில் இப்படி பயந்து இவ்வளவு ரசூலுல்லாஹ் விரட்டி அடித்த அந்த ஊரில் கண்ணியத்தோடு நபி அவர்கள் மக்கா வெற்றியின் பிரகாரம் மக்காவிற்கு நுழைகின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் ஒரு வரலாறு, சுருக்கமா சொல்றோம். இப்படி ஒரு வெற்றி கிடைத்ததற்கு பிரதான காரணங்கள், மிக முக்கியமான சில அடிப்படையான காரணங்கள் இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்திகளிலிருந்து, இந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய 3 படிப்பினைகளில் ஒன்றுதான், முதலாவது விடயம், இந்த உலகத்திலே நாம் அல்லாஹ்வுக்காக வாழுகின்ற நாம் எந்த ஒரு சந்தர்ப்பமாக இருந்தாலும், இந்த சூழல் என்பது இப்போது இஸ்லாத்தை பின்பற்றுவதற்கு ஒரு சவாலான ஒரு காலத்திலே இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தங்களுடைய பிள்ளைகளை எப்படி பாதுகாப்பது தெரியாமல் என்ற சில பெற்றோர்கள் தடுமாறி திர்றாங்க. எங்களுடைய பிள்ளைகளை எப்படி ஒழுக்கமான மார்க்கமான பிள்ளைகளாக இந்த சமுதாயத்தில் வளர்க்கலாம் என்ற ஒரு பாரிய ஒரு சவாலோடு இன்றைய பெற்றோர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதுபோன்று நாம் செய்கின்ற வியாபாரங்களில் எத்தனையோ மார்க்கத்துக்கு விரோதமான சூழ்நிலைகள் ஏற்படுகின்றது. இந்த நேரத்தில் மார்க்கமா இல்ல வியாபாரமா, நம்முடைய தொழிலா இல்ல அல்லாவா என்ற ஒரு நிர்பந்தம் வருகின்ற நிலைகளை பார்க்கின்றோம். ஒரு கல்வியை கற்கின்ற நேரத்தில் மார்க்கமா அல்லது கல்வியா என்ற நமக்கு பல சவால்கள் இந்த காலத்தில் இருக்கின்றது. அன்புள்ள சகோதரர்களே, இப்படியான இந்த சூழ்நிலையில் நாம் அல்லாவா, அல்லாவுடைய மார்க்கமா அல்லது எனது கல்வியா, எனது பொருளாதாரமா, எனது குடும்பமா, எனது இன்ன பிற தேவைகளா என்று வருகின்ற நேரத்தில் நான் எடுக்க வேண்டிய முதலாவது முடிவு என்னுடைய மார்க்கம்தான். இந்த இஸ்லாத்துக்குத்தான் நான் முதலாவது முக்கியத்துவம் கொடுப்பேன் என்ற ஒரு முடிவு நம்ம உள்ளத்தில் இருக்க வேண்டும். சில பேரிட பேசும்போது கவலையாக இருக்கின்றது. ஒரு வியாபார ரீதியாக சில பேச்சுவார்த்தைகளை பேசினால் அந்த நேரத்தில் மார்க்க சம்பந்தமான ஒரு செய்தியை நம்ம சொல்றதுக்கே பயந்து பேச வேண்டி இருக்குது. பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்,
இந்த பிசினஸுக்குள்ள அல்லாஹ் இப்படி சொல்றானே என்று சொன்னா கூட ஒரு வித்தியாசமா பாக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொன்னாங்களே என்று சொல்லி ஒரு வியாபார ஒப்பந்தம் நடக்கும் போது நாம் பேசுவதற்கு நமக்கு தயக்கமாக இருக்கின்ற ஒரு சூழல் இன்றைக்கு பார்க்கலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு ஒரு சலாம் சொல்ல போனா கூட, இன்றைக்கு வியாபார ரீதியான ஒரு ஒப்பந்தத்திலோ ஒரு பிசினஸ் ரீதியாக நம்ம ஒருவரை சந்திக்க போனா சலாம் சொன்னா அதுக்கு ஒரு மதிப்பில்லா போகுது. அல்லாஹ் இப்படி சொல்றா, இப்படி செய்யாதீங்கன்னு சொன்னா அதுக்கு ஒரு மதிப்பில்லா போகுது. சிம்பிளா சொல்றாங்க, இதெல்லாம் பார்த்த பிசினஸ் செய்யலாங்க. இந்த நாட்டுல இந்த காலத்துல இப்படி ஓவர் மார்க்கம் பார்த்து பிசினஸ் செய்யலாம். கொஞ்சம் அப்படி இப்படி போனதான் பிசினஸ் செய்யலாம். அல்லாஹ் அக்பர். எப்படி போயிட்டு கொஞ்சம் அது ரசூலோட காலம் வேற, சஹாபாக்கோட காலம் வேற. நம்ம அவங்கள மாதிரியா? அவங்களோட தியாகம் நம்மகிட்ட இருக்குமா? ரசூல்லா அதான் அவங்க சொர்க்கம் நல்லா சொல்லி இருக்கிறான். அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்ததுக்கான காரணம் அவங்களோட அந்த ஈமா நமக்கு வராது. இது பீடிகை, முதலாவது போடுற பீடிகை. அல்லாஹ் அக்பர். அன்புள்ள சகோதரர்களே, நான் ஒரு கேவலமான பாவத்தை செய்யலாம், என்ற தனிப்பட்ட பாவம் உண்டு. ஒரு கேவலமான பாவத்தை செஞ்சுட்டு ஒரு நாள் உட்கார்ந்து அல்லா இடத்துல கையேந்தினா அந்த இடத்துல எல்லாம் ஜீரோ, அல்லாஹ் மன்னிச்சுட்டுவான். அப்படி கருணையாளன் அந்த ரப்பு. அல்லாவே திருமறையில சொல்ற போது தனக்கு தானே தீங்கிழைத்து ஒரு கேடுகட்ட வேலையை செஞ்சுட்டு என்று அடியாமந்தின் கேட்டாலும் அவனோட பாவத்தை நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்றான். இது அல்லாஹ்வுடைய அந்த கருணை. ஆனால் நாம் செய்கின்ற வியாபாரம் இருக்கின்றது, இந்த வியாபாரம்ங்கிறது ஒரு பால்ல விஷம் கலக்கிற மாதிரி. நம்முடைய அனைத்து ஹலாலையும் டோட்டலா ஹராமாக்கக்கூடிய ஒன்றா வியாபாரம். நம்ம எந்த விஷயத்துல கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் வியாபார விஷயத்துல மாத்திரம் 1% கூட நம்ம சரியிடப்ப. சின்ன பொய் சொல்லாம பிசினஸ் பண்ண ஏலாப்பா, கொஞ்சம் காசை கொஞ்சம் கீழால குடிக்கலாம், கொஞ்சம் தொழில் செய்ய ஏலாப்பா, அப்படி இப்படி கொஞ்சம் சில வார்த்தைகளை போடாம தொழில் செய்ய ஏலாவாப்பா, இப்படி பேசுற ஒரு முஸ்லிம் பேச மாட்டான். இன்னைக்கு சில சகோதரர்களை பார்க்கிறேன், அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்யட்டும். வெளிநாட்டுக்கு போயிட்டு 1 வருடம் தொழில் இல்லாம இருக்கிறாங்க, 2 வருடம் தொழில் இல்லாம இருக்கிறாங்க. இங்க இருந்து காசு அனுப்புறாங்க. ஏன்னு கேட்டா தன்னை தாடியை வலிச்சா தான் தொழில் தருவோம்னா எனக்கு அந்த தொழில் தேவையில்ல. எனக்கு ஒரு பிழையான ஒரு காரியத்துக்கு சைன் வைக்க சொல்றான், எனக்கு செய்ய இயலா, அப்படி ஒரு தொழில் தேவையில்ல. என்ற மேனேஜர் சொல்றான், இப்படி ஒரு பொய்யான ஒரு லெட்டர் எனக்கு அடிச்சுட்டான்னு சொல்றான், அப்படி கொடுத்து எனக்கு தொழில் செய்ய இயலாது, அப்படி ஒரு தொழில் எனக்கு வேண்டாம். எனக்கு தொழுறதுக்கு டைம் கொடுக்கறாங்கல்ல, தொழ முடியல, இப்படி ஒரு தொழில் எனக்கு வேண்டாம். சுப்ஹானல்லாஹ். தூக்கி வீசி போட்டு அல்லாஹ்வுக்காக எத்தனையோ இளைஞர்கள், எத்தனையோ நபர்கள் இன்றைய வெளிநாடுகளில் கஷ்டப்பட்டார்கள், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத்தை கொடுத்திருக்கிறான். ஒரு காலமும் அல்லாஹ் அவர்களை விட்டு வைக்க மாட்டான். ஏன் தெரியுமா? அவன் அல்லாஹ்வுக்காக இருக்கிறான். அவன் அல்லாஹ்வுக்காக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வோட உதவி கிடைக்கும். அந்த இடத்துல நம்ம ஈமான் அப்படியே தளருது. ஒரு தொழிலை எடுக்கணும், கொஞ்சம் அவனுக்கு ஏதாவது கொடுத்தா அந்த தொழிலை எடுக்கலாமண்டா அது கொடுத்து எடுத்துருவோமே, ஒரு அல்லாஹ்கிட்ட மன்னிப்பு கட்டுருவோமே, அல்லாஹ் மன்னிச்சிருவான் தானே. பிழையான சிந்தனை. நீங்க அறியாமல் ஒரு தொழிலை எடுத்து நீங்கள் அறியாமல் செஞ்சதுக்கு பிறகு நீங்க அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேளுங்க, அல்லாஹ் மன்னிச்சிடுவான். ஆனா வேணுமென்றே தெரிஞ்சிட்டு இதெல்லாம் செய்வோம், கொஞ்சம் காலம் போகட்டும், ஒரு உம்ராக்கு போயிட்டு ஒரு ஹஜ்ஜுக்கு போயிட்டு எல்லாத்தையும் முடிச்சிருவோம், பிழையான நியத். நியத்தே நமக்கு நல்ல நியத்தா இருக்கணும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்திலே நிறைய விடயங்களை சொல்லலாம், சுருக்கமாக சொல்றோம். அது கல்வியாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், எந்த ஒரு கட்டமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வல் முஹாஜிரு மன் ஹஜர மா நஹல்லாஹு அன்ஹு. முஹாஜிர் என்பவர், ஹிஜ்ரத் என்பது என்ன தெரியுமா? உண்மையான ஹிஜ்ரத் என்றால் அல்லாஹ் எதை தடுத்தானோ அதை தடுக்கிறதும் ஹிஜ்ரத்னு சொன்னாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் தன்னை நேசிச்ச ஊரை விட்டு, வீட்டை விட்டு, குடும்பத்தை விட்டு, மக்காவை விட்டு மதீனாவுக்கு போனாங்க. அப்படியெல்லாம் நம்ம போக தேவையில்லை. சொந்த வீட்டுல இருந்துட்டு, சொந்த இடத்துல இருந்துட்டு, குடும்பத்தோட இருந்துகிட்டு நம்ம செய்யற கொஞ்ச தியாகம் என்ன? குடும்பத்தோட, வியாபாரத்தோட, கல்வியோட இப்படி இப்படி வரக்குள்ள நம்ம யோசிக்கணும், என்ற பிள்ளைக்கு கல்வி முக்கியமா, மார்க்கம் முக்கியமா?
எடுக்கிற கேள்வி என்ன? மார்க்கம் கல்வியை தடுக்குதா? படிக்கிற பொம்பளை பிள்ளைகள் படிக்கிற ஹராமா? ஆம்பளை பிள்ளை இதுக்கு போறது ஹராமா? இரவைக்கு கிளாஸுக்கு போறது ஹராமா? இந்த கேள்வியா எல்லாருக்கும். ஆனா அடிப்படை என்ன? நம்ம எதை சொல்றோம்? எந்த பிள்ளை இது மார்க்கம், எந்த பிள்ளைக்கு இதுக்கு பாதிப்பு வருகின்றதா? மார்க்கத்துக்கு முரணான செய்திகள் நடக்குது. எத்தனை பேஸ்புக்கை திறந்தா, வாட்ஸ்அப்பை திறந்தா, இன்றைக்கு எத்தனை வீடியோக்களை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெண் பிள்ளைகள் எத்தனையோ சீரழிவுகளை பார்க்கிறோம். ஆனா அதை பத்தி யோசனை இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் ஒரு சில பெற்றோர்கள் தன் பிள்ளையோட கல்விக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அது போல மார்க்கத்துக்கும் கொடுத்து பாதுகாப்போட அந்த கல்வியை கொடுக்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ரெண்டும் இருக்கணும். ஆனா ஒரு சைடை தான் பேசுறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படி அன்புள்ள சகோதரர்களே, முதலாவது இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது நாம் எல்லோரும் முடிவெடுக்க வேண்டும். என்னுடைய இந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையில் ஒட்டுமொத்த பிரச்சனையிலும் இஸ்லாமா அல்லது கல்வியா, பொருளாதாரமா, குடும்பமா, சொத்தா, பிள்ளைகளாண்டு வந்தால் முதலாவது நம்ம எடுக்க வேண்டும் தீன், அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கம் என்பதை இந்த ஹிஜ்ரத்து பயணம் நமக்கு உணர்த்துகின்றது. இரண்டாவது விடயம்தான், நாம் சில தியாகங்களை சமூகத்துக்காகவும் மறுமைக்காகவும் நாம் செய்ய வேண்டி இருக்கின்றது. அதில் பிரதானம் ஒன்றுதான் தியாகம். நம்முடைய உயிரை கொடுக்கல, அந்த சந்தர்ப்பம் நமக்கு இல்லை. நம்முடைய பொருளாதாரத்தை விடுறதுக்கான சந்தர்ப்பம் இல்லை. நம்முடைய குடும்பத்தை விட்டு போறதுக்கான சந்தர்ப்பமும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஒரு அருள் செஞ்சிருக்கான், சந்தோஷமா வாழ்றோம். என்ன சில தியாகங்கள் நமக்காக மறுமைக்காக செய்யற சில தியாகங்கள், கடமையான தொழுகைகளை நாம் சரியாக தொழுகின்றேனா? ஒவ்வொன்றா நீண்டிரும். சுருக்கமா சொல்ல போன இந்த ஜும்மாவுடைய இந்த நாள், இந்த ஹுத்துபாவுடைய இந்த சிறப்பான நாளில் இருக்கக்கூடிய இந்த சிறப்பான வணக்கத்தை நான் செய்வதற்காக ஒரு வாரத்தில் ஒரு நாள், ஒரு குறிப்பிட்ட ஒரு 2-3 மணி நேரங்களை நான் ஒதுக்குவதற்காக என்னுடைய தொழிலை, என்னுடைய கல்வியை, என்னுடைய குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் நேர காலத்தோடு இந்த ஜும்மாவுக்கு வருகின்றேனா? குறைஞ்ச தியாகம். கட்டாங்க மூடக்குள்ள ஒரு பிசினஸ் வந்துடும். கொஞ்சம் மௌலை இப்ப மெம்பர்ல ஏறிக்கிறாரு, பிசினஸ் முடிச்சிருவோம். முடிச்சு எடுக்கிறதுக்குள்ள அடுத்த பிசினஸ் வந்துடும். மௌலையில ரெண்டாவது குத்துபா என்ன ஆரம்பிக்கல, முடிச்சிருவோம். அதை முடிக்கிறது இன்னொரு பிசினஸ் வந்துடும். மௌலை இன்னும் தக்பீர் கட்டல, முடிச்சிடலாம். அதை முடிக்கிறதுக்குள்ள இன்னொரு பிசினஸ், இன்னும் சப்பீஸ்ம ஓதல, பிடிச்சிடலாம். அல்லாஹு அக்பர். எல்லாம் முடிச்சிட்டு கடைசியா சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து ஜும்மா நாளில தொழுது விட்டு சலாம் கொடுத்து மறு சலாம் வீட்டுல போய் கொடுக்குறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்ம எவ்வளவு பேசுறோம், எவ்வளவு உரைகளை கேட்கின்றோம், எத்தனையோ குர்ஆன் ஆயத்துகள், அல்லாஹ்வுடைய நபியுடைய பொன்மொழிகளை நம்ம கேட்டாலும், ஆனால் அந்த நேரத்துக்கு ஏன் கொண்டு வரோம் இல்லை? இன்றைய நேரங்கள், இன்றைய காலத்தை யோசிச்சு பாருங்க. வயசானவங்கெல்லாம் அப்படி இருக்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட தரவடி எல்லாம் அப்படியா போயிட்டு இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு வயதை எதிர்பார்த்து, மௌத்தை எதிர்பார்த்து வாழ்றவங்க இன்னைக்கு அப்படியோ பெட்டில படுக்கிறாங்க. எவ்வளவு விஷயங்களை சாதிக்க வேண்டிய இளம் பிள்ளைகள் இன்று மரணத்தை இன்றைக்கு தழுவுறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய நாட்டம். அது சின்ன பிள்ளையா இருக்கலாம், பெரிய பிள்ளையா இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் மரணிக்க வேண்டும். இப்ப உள்ள காலம் இள வயது மரணங்கள் அதிகமாக காணப்படுகின்றது. இந்த காலத்தில் நம்ம கொஞ்சம் யோசிக்கிறோம் இல்லையா? இந்த சூழலில் எமது மார்க்கத்துடைய தொடர்பை நாம் அதிகப்படுத்த வேண்டும். அப்படியான ஒரு சூழல்ல இருக்கின்றோம். எவ்வளவுக்கு அதிகம் நம்முடைய மார்க்க சூழல் நமக்கு அதிகமாகின்றதோ அந்த அளவுக்கு பாவத்தை விட்டு நம்ம தூரமாகும். ஏனென்றா சில பாவங்கள் இன்னைக்கு அலட்சியமாயிட்டு, இன்னைக்கு சாதாரணமா போயிட்டு, அது பாவமே இல்லைங்கிற அளவுக்கு பெரும் பெரும் பாவங்கள் இன்று சாதாரணமாக இந்த உலகத்திலே நம்முடைய பிரதேசங்களில் செய்து நாம் பார்க்கணும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்காக, நம்முடைய மறுமைக்காக, இந்த சமூகத்துக்காக சில தியாகங்கள் செய்ய வேண்டும். முதலாவது தொழுகை விஷயத்துல, அது ஜும்மாவா இருக்கலாம், ஃபஜ்ருடைய தொழுகையா இருக்கலாம், கடமையான தொழுகையா இருக்கலாம். இது போன்ற ஒரு பகுதி. இன்னும் ஒரு பகுதி ஏழைகள், எளியவர்கள், கஷ்டப்படுறவங்களுக்கு நம்முடைய தான தர்மங்களை வழங்கக்கூடியவர்களாகும். அது போன்று இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நம்முடைய என்ன ஒரு சிக்கல்கள் வந்தாலும் அதற்கு நாம் ஒத்துழைப்பு வழங்கக்கூடியவர்களாக நான் இருக்க வேண்டும் என்பதையும் யோசிக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த இடத்திலே நாம் எல்லோரும் சுருக்கமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம்தான், ஹிஜ்ரத்துடைய இந்த பயணம் என்பது நிறைய விடயங்களை நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றது. நிறைய விடயங்கள் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்குள் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்பதற்காக பிரதானமாக 3 விடயங்களை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தியிருக்கின்றோம். முதலாவது விடயம், உலகத்திலே வாழுகின்ற போது
மார்க்கமா அல்லது உலக விடயமா என்று வருகின்ற நேரத்தில் முதலாவது முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் மார்க்கம். இரண்டாவது, இந்த மார்க்கத்துக்காக என்னால் முடிந்த தியாகங்கள் என்ன, நான் என்ன செய்ய வேண்டும். மூன்றாவது, இந்த உலகத்திலே நாம் வாழுகின்ற போது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஒரு திட்டமிடலோடு செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் முதலாவது உணர்ச்சி வசப்பட்டு ஒரு முடிவெடுப்பதை விட்டுவிட்டு, அது கல்வியாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது ஊர் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது ஜமாத்து பிரச்சனையாக இருக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு மஷூராவோடு, ஒரு ஆலோசனையோடு, ஒரு கட்டுப்பாடோடு, உணர்ச்சி வசப்படாமல் நாம் எப்படி துஆ செய்கின்றோமோ அதை விட அதற்கான முயற்சிகளையும் நான் செய்ய வேண்டும். தவக்கல் அலல்லாஹ் என்று மட்டும் இருக்க சொல்லல இஸ்லாம். ரசூலுடைய வழிகாட்டல் ஒட்டகத்தை அவிட்டு போட்டு துஆ செய்ய சொல்லல, ஒட்டகத்தை கட்டி வச்சு போட்டு துஆ செய்யுங்கன்னு சொன்னாங்க. ஆகவே ஒரு பிரச்சனை வந்துட்டா அந்த பிரச்சனைக்கு நாம் துஆ செய்ய வேண்டும். இரண்டாவது கட்டமாக என்னால் முடிந்த சில ஒத்துழைப்புகளை, அது பள்ளியோட சம்பந்தப்பட்ட விடயங்களா இருக்கலாம், ஊரோடு சம்பந்தப்பட்ட விடயங்களா இருக்கலாம், கல்வியோடு சம்பந்தப்பட்ட விடயங்களா இருக்கலாம், பொருளாதார சம்பந்தப்பட்ட விடயங்களா இருக்கலாம், எந்த ஒரு விடயங்களாக இருந்தாலும் நம்முடைய ஒத்துழைப்புகளையும் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே சுருக்கமாக ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். அன்புள்ள சகோதரர்களே, கேட்ட அனைத்தையும் கேட்டு கட்டுப்பட்டு நடப்பதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கு அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அன்புள்ள சகோதரர்களே, இந்த இரண்டாவது ஹுத்பாவிலே நாம் எல்லோரும் இருக்கக்கூடிய இந்த காலம் என்பது ஒரு சிறப்பான, ஒரு சங்கையான ஒரு காலம். அதிலும் வரக்கூடிய சில நாட்கள் இருக்கின்றன. இந்த நாட்கள் என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாட்கள். அந்த நாட்களை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லியிருக்கின்றது, நாம் செய்ய வேண்டிய அமல்கள் என்ன என்பதை நாம் பார்க்க போனால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹர்ரத்துடைய இந்த மாதத்தில் முஹர்ரம் 10ஆம் நாள், ஆஷூரான் சொல்லக்கூடிய நாளில் ஒரு நோன்பு நோற்றார்கள். இந்த நோன்புடைய பின்னணியை பார்த்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த நேரத்திலே யூதர்கள் நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். முஹர்ரம் 10ஆம் நாளில் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த யூதரிடத்திலே விசாரிக்கிறார்கள், இந்த நோன்பு நீங்கள் எதற்காக வைத்திருக்கிறீர்கள், இதற்கான நோக்கம் என்ன என்று கேட்டபோது யூதர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த நாளில் தான் மூசா நபியை அந்த கொடுங்கோல் ஆட்சியான ஃபிர்அவுனிடமிருந்து, அந்த கூட்டத்தாரிடமிருந்து அல்லாஹ் பாதுகாத்த நாள். அந்த நாளுக்கு நன்றி செலுத்துவதற்காக மூசாவும் அவர் நோன்பு நோற்றார், நாங்களும் நோன்பு நோற்றோம் என்று அந்த யூதர்கள் சொன்னார்கள். இதை கேட்டவுடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், உங்களை விட இந்த நோன்பு நோட்பதில் அதிகமான உரிமை உள்ளவர்கள் நாங்கள் தான் சொல்லிவிட்டு அனைத்து முஸ்லிம்களுக்கு நபி அவர்கள் கட்டளை போட்டார்கள், எல்லோரும் நோன்பு நோக்க வேண்டும் என்று. எந்த அளவுக்கு கேட்டால், காலை எல்லோருக்கும் செய்தி செல்லப்படுகின்றது, யார் நோன்போடு காலை அடைந்தார்களோ அவர்கள் நோன்பை தொடரட்டும் என்றும், யாரெல்லாம் நோன்பில்லாமல் அவர்கள் காலை அடைந்தார்களோ அவர்களும் நோன்பை தொடரட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையாக சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னாடி ஆஷூரா நோன்பு என்பது அனைத்து முஸ்லிம்களுக்கும் ஒரு கடமையான நோன்பாக இருந்தது. இப்ப ரசூலுல்லாஹ் இந்த நோன்பை நோற்பதற்கான காரணம், ஃபிர்அவுனிடமிருந்து மூசா நபி காப்பாற்றப்பட்ட அந்த நாள், இந்த நாளுக்கு நன்றி செலுத்துவதற்காக அவர்களும் நோற்றார்கள், நாங்களும் நோக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த நோன்பை நமக்கு கற்றுத்தந்தார்கள். அதற்கு பின்னாடி ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டதுக்கு பின்னால் ஆஷுரா நோன்பை நபியர்கள் ஒரு சுன்னத்தான நோன்பாக மாற்றி விட்டார்கள். கடமையை விட்டு நீங்கிவிட்டது. ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்படும் வரைக்கும் இந்த முஹர்ரம் 10ஆம் நாள் நோக்கக்கூடிய நோன்பு என்பது கடமையாக இருந்தது. எப்போது ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அன்றிலிருந்து
இந்த கடமை நீங்கியதாக நாம் பார்க்கின்றோம். இந்த நோன்பை பொறுத்தவரையிலும் ஒரு மனிதன் முஹர்ரம் பிறை 10 நோன்பு நோற்றால் அவனுடைய கூலியை சொல்லுகின்ற போது சுயாமு யௌமி ஆஷுரா அஹ்தஸிபு அலல்லாஹி ஐயுகஃபிர ஸனத் அல்லதி கப்லஹு. இந்த 10வது நாள் ஒருவர் நோன்பு நோற்றால் அவருடைய முன் சென்ற ஒரு வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. சுபஹானல்லாஹ். இப்படி ஒரு வாய்ப்பு. ஒரு மனிதன் முஹர்ரம் 10ஆம் நாள் இந்த சுன்னத்தான நோன்பை ஒருவர் வைத்து விட்டால் அவர் அதற்கு முன்னால் செய்த ஒரு வருடத்துக்குரிய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று நபியர்கள் சொன்னார்கள். இதற்கு பின்னாடி நபியோடத்திலே ஒரு செய்தி வருகின்றது. இதே தேதியில், இந்த திகதியில யூதர்களும் நோன்பு வைக்கிறாங்க, நம்மளும் நோன்பு வைக்கிறோம் சொன்ன போது அவர்களுக்கு மாற்றம் செய்வதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லைன் பகீது இலா காபிலின் லஅஸூமன்ன தாஸியா. வருகின்ற வருடம் நான் உயிரோடு இருந்தால் 9ஆம் நாளும் நோன்பு நோட்பேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் பிறை 10 நோன்பு கடமையாக்கி அந்த நோன்பை வைத்த போது யூதர்களுக்கு மாற்றம் செய்வதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வருகின்ற வருடம் நான் உயிரோடு இருந்தா பிறை 9ஆம் நாளும் நான் நோன்பு நோட்பேன் சொன்னார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்கவில்லை, மரணித்து விட்டார்கள். அந்த அடிப்படையில் முஹர்ரம் மாதத்தை பொறுத்தவரையிலும் பிறை 9 தாசுஆன் சொல்லக்கூடிய பிறை 10 ஆஷுரா என்று சொல்லக்கூடிய 2 நாட்களும் ஒருவர் நோன்பு வைப்பது சுன்னாவாகும். இந்த நோன்புடைய சிறப்பு ஒரு வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. அன்புள்ள சகோதரர்களே, சென்ற வருடங்கள் சென்று விட்டது. இந்த வருடத்துடைய இந்த ஆரம்பத்திலே இந்த நாட்களை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். எல்லோரும் ஒரு நியத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த வருகின்ற பிறை 9, 10 நமக்கு என்ன வேலை இருந்தாலும் நம்ம என்ன செஞ்சிடணும், இந்த நோன்பை நான் நோட்க வேண்டும் என்று சொல்லி நியத்தை வச்சிருவோம். முதலாவது எழுதப்பட்டு அல்ஹம்துலில்லாஹ். அதற்கு பிறகு நம்ம என்ன செய்யலாம், என்ன வேலை வந்தாலும் நம்முடைய நேரங்களை ஒதுக்கி இந்த நோன்பை நோட்பதற்கு முயற்சி செய்வோம். உண்மையிலேயே இந்த சங்கையான இந்த மாதத்திலே இந்த நோன்பு என்பது சிறப்பான ஒரு நோன்பு. இந்த நோன்பை நாம் எல்லோரும் தவறவிடக் கூடாது. அடுத்ததாக ஒரு விடயம்தான் இறுதியாக, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மாதத்தை புனிதமாக்கப்பட்ட ஒரு மாதமாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லிருக்கிறாங்க. இந்த மாதத்திலே அல்லாஹ் சொல்லுகின்ற போது ஒரு மனிதன் போரிடக்கூடாது, அநியாயம் செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது என்று நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக இப்ப பொதுவாகவே நாம் பாவம் செய்யக்கூடாது, அநியாயம் செய்யக்கூடாது என்பது பொதுவான விடயம். இருந்தாலும் இந்த மாதத்தில் இது ஒரு சிறப்பான சங்கியான மாதம். இந்த மாதத்தில் நாம் பாவம் செய்வதை விட்டும் தூரமாக இருக்க வேண்டும், அநியாயம் செய்யக்கூடாது, சண்டையிடக்கூடாது என்று மார்க்கம் சொல்லியிருக்கிறது. அந்த அடிப்படையில நம்முடைய குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், அல்லது நண்பர்களோடு இருக்கலாம், அண்டை வீட்டாரோடு இருக்கலாம், இன்னவரை எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், போறங்கிறது தனியான யுத்தம் மட்டுமல்ல, அது சண்டையும் குறிக்கும். ஆகவே இந்த மாதத்திலே நாம் பொறுமையாக இருப்போம். அல்லாஹ்வுக்காக இதுவும் ஒரு தியாகம் தான். தியாகத்துல உண்டு என்ன, ஒரு மனிதனுடைய பாவத்தை, ஒரு தவற என்ன செய்யற மன்னிச்சு மறந்து விட்டு கொடுக்கிறதும் ஒரு பெரும் தியாகம் தான். தன்னோட கோபத்தை அடக்கி ஒரு மனிதன் நமக்கு செய்யற அநியாயத்தை மன்னிச்சு விட்டு கொடுக்கிறதும் ஒரு தியாகம் தான். இந்த தியாகத்தை எடுத்து வந்து இந்த மாதம் சங்கையான மாதம், இந்த மாதத்தில நம்முடைய பாவம் செய்வதில் விட்டு விலகி வாழ்வோம், அதிகமான நன்மைகளை செஞ்சு கொள்வோம், நம்முடைய நிறைய நேரங்களை நன்மைக்காக பயன்படுத்திக் கொள்ளும் என்ற விடயத்தை நாம் சுருக்கமாக ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். வல்ல ரஹ்மான் இந்த கேட்ட செய்திகளை நாம் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு ஒரு மூமினாக நாம் இந்த உலகை விட்டு பிரிவதற்கு வல்ல ரஹ்மான் அனைவருக்கு அருள் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.